அம்மா, நாகம்மா தாயே, புத்தக விருட்சம்மா நீ. கண்ணுக்கு இமையா இருந்து காப்பாத்தி வாழ வைக்கிற காமதேனுமா. நீதாம்மா எங்க குல தெய்வம், நீதான் எங்க குல தெய்வம் நாகம்மா. கண்ணையா, நாகதேவதை அனுகிரகத்தோட பிறந்ததுனாலையும் இவ ஜென்ம நட்சத்திரத்தை வச்சும் இந்த குழந்தைக்கு நாகவள்ளிங்கிற பேரை நான் இப்ப வைக்கிறேன். குழந்தை சௌக்கியமா இருப்பா. நாகவள்ளி, நம்ம தங்கத்தோட பேரு நாகவள்ளி. அம்மா நாகம்மா, என் குழந்தைய நீதாம்மா பாத்துக்கணும். சாப்பிட்டு ஒரே கட்டில படுத்துக்கிறீங்களே, போற போக்குல ரெண்டு பேரும் ஒருத்தனே கல்யாணம் செஞ்சுக்குவீங்களா? செஞ்சுக்கிட்டா என்னப்பா தப்பு? செஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் பாமா ருக்குமணி மாதிரி ஒருத்தர் முடிய ஒருத்தர் பிடிச்சு சண்டை போட்டுக்க வேண்டியதுதான். நாங்க சண்டை போட்டுக்க மாட்டோம். பிரச்சனைகள் எங்களுக்குள்ள இல்லாம சந்தோஷமா குடும்பம் நடத்துவோம். ஒரு தாய் வயிற்றுல பிறக்காம போனாலும் சொந்த அக்கா தங்கச்சியாட்டம் சேர்ந்து வளர்ந்துட்டீங்க. இந்த சந்தோஷத்தை பாக்குறதுக்கு உங்க அம்மா இல்லாம போயிட்டா. மானிடனாக இருந்து வாழ்க்கை பிரச்சனைகளோடு போராட முடியாமல் ஆத்ம ஞான சூன்யமாகி எவனொருவன் இயலாமையால் தற்கொலை செய்து கொள்கிறானோ அவன் ஒரு மூடன். பிறவியில் மனித பிறவியே மிகவும் உயர்ந்தது. அந்த பிறவியில் சன்மார்க்க பாதையில் நாம் சென்று வாழ்க்கை பிரச்சனைகளை துணிவோடு எதிர்கொள்ள வேண்டும். என்னம்மா இது? லட்டெல்லாம் சின்ன சின்னதா இருக்குதே. திருப்பதி லட்டாட்டம் பெருசா செஞ்சிருந்தீனா வாய்க்கு வசதியா இருக்கும்ல. மொத்தத்தையும் சேர்த்து உருட்டுனா இவ்வளவு பெரிய லட்டாயிடும். அப்பதான் உன் வாய்க்குள்ள நுழையும். என்ன சரிதான், நிறுத்துடி. உன் கையில வளையல் நுழைதா பாரு. யார் வீட்டுல கல்யாணம்? ரொம்ப தடபடலா கிளம்பிட்டீங்க. கல்யாணத்துக்கு இல்லப்பா, கண்ணாயிர வீட்டு கருமாதிக்கு. கருமாதிக்கா? கருமாதிக்கு இவ்வளவு அலங்காரம் வேணுமா? கருமாதி அவங்க வீட்டுலதான், நம்ம வீட்டுல இல்ல. நம்மள பத்தியும் நம்ம லெவல பத்தியும் அவங்களுக்கும் தெரியணும்ல. உங்களை மாத்தவே முடியாது. ஆமா, மோகன் என்ன எந்திரிச்சு வரலையா? வீட்டுல இருந்தா தானே எந்திக்கிறதுக்கு. ராத்திரி தான் வீட்டுக்கே வரலையம்மா. நீ கொஞ்சம் வாய மூடி, உனக்கு எதுவும் தெரியாது. அது இல்லைங்க, மோகன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா, அவனும் சின்ன மாப்பிளையும் போனாங்க. சாயங்காலம் வந்துருவாங்க. அம்மா மாமா, கருமாதி சாப்பாடு எப்படி இருக்குமோ என்னமோ. கல்யாணத்துக்கு போலாமா? சாப்பாடு ருசியா இருக்குமா? மாமா கல்யாணத்துக்கு போலாம். என் தலை விதி, ஏதோ ஒரு இடத்துக்கு போலாம் வா. எவ்வளவு தூரம் நடக்கணுமோ என்னமோ. அப்பா, வழியில எனக்கு பசிக்கும், இந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கிறேன். எடுத்துக்கதாயி. பச்சா சர்வேஸ்வரா,
பொங்கலுக்கு துணிமணியும் வீட்டுக்கு தேவையான சாமானம் அனுப்பி வைக்கிறேன். என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நான் தாயாக போறேன். அப்படின்னு ஒரு வேலை செய். 2000 ரூபாய் அனுப்புறேன். உன் அக்கா கூட்டிட்டு டவுன் போய் கர்ப்பத்தை கலைச்சிடு. என்னங்க ஊரை கூட்டி என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏமாத்துறீங்களா? உன் மனசுல என் பொண்டாட்டி நினைச்சிட்டு இருக்கியா? பணத்துக்காக முந்தானை வச்சு விடாரு. மரியாதையா நான் சொன்னபடி செய். அப்படி செய்யலன்னா உன்னையும் உன்னை சேர்ந்தவங்களையும் பூண்டோட ஒளிச்சிடுவேன். வணக்கங்கய்யா. என்ன கண்ணையா? உடைய எப்படி கொடு. டேய், நீ போய் வீட்டுல அந்த வேலையை பாரு. சரிங்க ஐயா. என்ன வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? எல்லாம் ஒழுங்கா நடக்குதுங்கய்யா. கண்ணையா, ஐயா இந்த வருஷம் ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தால விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நாக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வயல்ல வேலை செய்யற அத்தனை பேருக்கும் துணிமணி வாங்கி அனுப்பிடு. சரி. அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் நாம ஒவ்வொரு மூட்டை தானியம் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம் அவங்களுக்கு 2 மூட்டை தானியம் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏதோ உங்க தயவு அவங்க பிராப்தம். இல்லையா, அவங்க உழைப்பு நமக்கு செல்வம். 500 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரரா இருந்தாலும் ரொம்ப அடக்கமா அள்ளி அள்ளி கொடுக்கிறார் தர்ம பிரபு. பஞ்சாயத்துல கூட சொந்தம் பந்தம்னு பார்க்காம அவர் நியாயம் சொல்லுவாரு. அட சும்மா இருக்கடா, மரம் ஊரை மேய்ஞ்சிட்டு இருக்கான், அவனை போய் முதல்ல அடக்க சொல்லு. பாய மூடுறா. இந்த வார்த்தை ஐயாவோட காதல விழுந்தாலும் பரவாயில்ல, அந்த கண்ணையும் காதல விழுந்துச்சு கொன்னுடுவான். வேலை பாரு. முதலாளி, சின்ன முதலாளிய பத்தி 4 பேர் 4 விதமா பேசுறத கேட்டா என் ரத்தம் கொதிக்குதுங்க. நன்றி கெட்டவனுங்களை வெட்டி எரியணும் தோணுது. கண்ணையா, நம்ம புள்ள சரியில்லைங்கிறப்ப அவங்கள எதுக்கே குறை சொல்லணும்? அவன் தான் செல்லம் கொடுத்தே அவனுக்கு எடுத்து குட்டிச்சோறாக்கிட்டான். ஒரே மகங்கிற அன்பும் பாசமும் என் வாய்க்கும் கைக்கும் விலங்கு போட்டிருக்கிறப்ப நான் என்னையா செய்ய முடியும்? கவலைப்படாதீங்க முதலாளி. அவருக்கு முதல்ல கால் கட்டு போடுங்க. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவரே உங்க வழிக்கு வந்துடுவாரு. ஏண்டி கஜம், பொண்ணு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன உன் புருஷன் இன்னும் திரும்பி வரலையே? ஒருவேளை நிச்சயம் செஞ்சுட்டு வராரோ என்னமோம்மா. அம்மா, கல்யாணத்துக்கு 10 காஞ்சிபட்டு சேலை வேணும் எனக்கு. இவ ஒரு அலங்கார பைத்தியம். அம்மா, கல்யாணத்துக்கு கேசரி, லட்டு, மைசூர் பாக்கு, பால்கோவான்னு குறைஞ்சது 20 ஐட்டங்களாவது செய்யணும்மா. ஏண்டி கஜம், ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் பூரா திங்கலாம்னா? சுந்தரி, வாய மூடிக்கிட்டு உட்கார். அது சரி, என்னங்கப்பா இது? ஒருத்தருக்கு ஒரு கல்யாணம் தான் பண்றீங்க. எனக்கு வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணா வகை வகையா நான் ஸ்வீட் சாப்பிடுவேன்ல. சரி, நிறுத்து. உனக்கு உடம்பு வளர்ந்துருக்கிற அளவுக்கு மூளை கொஞ்சம் கூட வளரல. அப்பா, நாத்தனாருங்கிற முறையில வரதட்சணையை பத்தி பொண்ணோட அப்பா கிட்ட நாங்க பேசுவோம். குறுக்க நீங்க பேசக்கூடாது. முடியறதுக்கு கொண்டைய காணா, அதுக்குள்ள பூ கேக்குதா? அது சரி, முதல்ல அவனுக்கு கல்யாணம் ஆகுதா பாருங்க. வாயால நெருப்புன்னு சொன்னா கையில சுட்டுடாதுங்க. என் பிள்ளைக்கு மருமகளா வர்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. குடுத்து வச்சிருக்கணும். அம்மா, என் வீட்டுக்காரர் என்ன இப்படி ஆயிட்டாரு? என்னாச்சுங்க மாப்பிள? என்ன இது வேஷம்? அருந்த செருப்பு, கிழிந்த உடை, கலைந்த முடி, உடைந்த குடை. எதனால இப்படி ஆச்சு பாக்குறீங்களா? உங்க மகனுக்கு பொண்ணு பார்க்க போனல, அதனால. பொண்ணு பார்க்க போனா இப்படியா கிழிப்பாங்க? இத இப்படி கிழிச்சது மனுஷங்க இல்லடி, அவங்க வீட்டு முன்னாடி சொல்லினாங்க இருக்கல, சொல்லினாங்க, அதுங்க கிழிச்சது. ஆனா நம்ம மோகனோட பேரை சொன்னாலே ஊர்ல உள்ள ஜனங்க எல்லாம் பேசுறாங்க பாரு. என்ன பேசுறாங்க மாப்பிள? சொல்லுங்க மாமா. சொல்லுங்க, ஜாலியா கேக்குறோம். மாமா ஜாலியா கேக்குறேங்கிறாங்க, கொஞ்சம் நீங்க காதை பொத்திக்கிறீங்களா? இப்படியாக அவர்கள் பேசினார்கள். போதுமா, இன்னும் வேணுமா? போதும் போதும். உங்க பையனோட பேரு புகழ் எல்லாம் பத்திரிகை லெவல்ல இருந்து டிவி லெவலுக்கு திடீர்னு எகிரிடுச்சு. என்னமோ மாப்பிள, ஒவ்வொரு வீட்டுல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் கஷ்டப்படுவாங்க. ஆனா நம்ம வீட்டுல பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கஷ்டப்படுறோம். அதனால இப்ப உனக்கு குடிமொழி இல்ல. நம்ம பையனுக்கு லட்ச லட்சமா வரதட்சணை கொடுக்க கியூல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. வரதட்சணையா? வரதட்சணை நாம கொடுத்தாலும் ஒரு பொண்ணு கூட இந்த வீட்டுக்கு வருவாளா? வரமாட்டா அத்தை. புரியுற மாதிரி சொல்லுங்க. காட்டி விதவிதமா ஸ்வீட் சாப்பிடறத பத்தியும் உங்க மச்சினிச்சு எப்படி எல்லாம் அலங்காரம் செஞ்சுக்கலாங்கிறத பத்தி கனவு கண்டுட்டு இருக்காங்க. அது வெறும் பகல் கனவு மாமா. அடியே, உங்க அண்ணனுக்கு இந்த ஜென்மத்தை கல்யாணம் நடக்காது. நாம 2 பேரும் ஒரு பொட்ட பிள்ளைய பெத்து அவன் கையில கொடுத்துடலாம். அவளாவது கட்டிக்கு வாழ என்னமோ.
யாரு கண்டா? அது அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல சோத்த போறீ, வயிற்றுல பத்தி.